மனசு கஷ்டமாக வந்தாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு வரது ஒரு தனி சுகம்தான் நாட்டுக்குங்க. இன்றைக்கி பாருங்கள், எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க எனக்காக அப்படின்னாக்கா, சாதம் சுட சுட குக்கரில் வடித்து வச்சுருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரிசி வந்துங்க நெல் வாங்கி குத்தி வேக வச்சு அதுக்கப்புறம் அரிசியாக மாறினதாங்க. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. பட் இது இன்னமும் நல்லா கழுவலாம், இன்னமும் சூப்பராக இருக்கும். அவசரத்தில் அம்மா எனக்காக கொஞ்சம் பசிக்குதுன்னு சொன்னன்றதுனால செஞ்சுட்டாங்க. இதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம கஷ்டப்படும்போது நம்ம வீட்டுக்காரங்க நம்ம பிள்ளைங்களும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லான்னு பார்க்கும்போது ஒரு 10 தோசையை ஊற்றிட்டு 11வது தோசையை சாப்பிட்லான்னு நம்ம உட்காருவோம். அந்த இடத்துல என்னன்னாக்கா அடை மாதிரி 2 தோசையை ஊற்றி தின்னுபிட்டு அப்பாடா சாமி மணி 11 ஆகிடுச்சேன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா மதியான சாப்பாடு செய்யணுமே என்ன பண்ணான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணுறதுக்கு யோசிச்சே மூளை குழம்பிடும். என்ன சமைக்க போகிறோன்றதாங்க பெரிய கவலை. என்னம்மா உனக்கு குழம்பு வேணும்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே வேணாம்மா, தண்ணியை ரவுண்டு கீரையை கடைஞ்சி வைங்க, ஆனால் பச்சை மிளகாய் மட்டும் போட்டுறாதீங்க, என் வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னேன். மிளகாத்தூளை போட்டு 4 முருங்கைக்கரையை உருவி தண்ணியாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் இது தண்ணியாக இருக்குன்னு சாதாரணமாக சங்கடப்படாதீங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அதோடு விட்டாங்களா, இது என்னம்மான்னு பார்த்தாக்கா, சரி முருங்கைக்கீரை யாருமே தயிர் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் சேர்ந்து நம்ம வேணும்னா லைட்டாக சர்க்கரையை போட்டு லெசி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் விட்டுப்புட்டேங்க. அதுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. தண்ணி எங்கள் ஏரியாவில் சரியில்லைங்க. ஏற்கனவே நான் அதை வீடியோ போட்டுட்டேன், மாட்டுக்குடியிருப்பில் நெய்வேலியில் தண்ணி சரியில்லைன்னு. இன்னும் எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் அதை பற்றியும் பார்க்கல, எங்கள் கடலூர் மாவட்டத்தில் அதை பற்றியும் கேட்கலன்ற கொடுமையாக இருக்குது. நாங்கள் தண்ணியை சுட வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது போகட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும்னு பார்த்தா என்னதாம்மா பொரியல் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாமே பச்சை பச்சையாக இருக்கட்டும், இன்றைக்கின்னு முடிவு பண்ணிட்டேம்மா, நானே வெளியில் கிளம்புறேன் மணியாவது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ஒரு 2 வெண்டைக்காயை அரிஞ்சு போட்டு வெண்டைக்காய் பொரியலையும் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு காம்பினேஷனாக என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. என்ன தான் முருங்கைக்கீரை இருந்தாலும் வெண்டைக்காய் பொரியல் இருந்தாலும் தூக்கலாக ஒரு காம்பினேஷன் தான். அப்படி இப்படி என்ன பண்ணலான்னு சொல்லி பிரித்து திறந்து பார்த்தா ஒன்றத்தையும் காணும். அப்பளத்தையாவது வறுத்து திங்கலான்னு பார்த்தா என்ன இருக்குது, கட்டன் மசாலா, கரண் மசாலாவாம். இது என்ன மாவுன்னே தெரியல. தலை நிறையா பூ வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போதே பார்த்துட்டேன், உடனே வச்சுருவோம். இப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தேன். சாப்பிடலான்னு பார்த்தா பூ வைக்கணும் நான் வந்து போச்சு. இதில் என்ன இருக்குது, அடடா எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா தயிரை போட்டு தள்ளிட்டாங்க. இதில் என்னங்க இருக்குது ஒன்றுமே புரியலை. அடடா சின்ன வெங்காயத்தை வல்லாக ஊற்றி வச்சுருக்காங்க. இது போதுமே முருங்கைக்கீரைக்கு வேறு லெவலில் வச்சு சாப்பிட்ருவாங்க. உண்மையாலுமே முருங்கைக்கீரைக்கு நீங்கள் வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அது கீழே போனால் என்னென்னு பார்த்தா கேரட்டுங்க, ஒரு மாதிரியாக இருக்குது இல்லைங்களா. அதனால் இதை உடனே பொரியல் பண்ணலாமா இல்லை அப்படியே ஜூஸ் அடித்து குடிச்சலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் என்ன செய்யலான்னு. எதுவாக இருந்தாலும் ரெடி தாங்க. ஏற்கனவே வேறு இந்த பாருங்கள் பூ, ஏற்கனவே ஒரு பூ பைத்தியங்க நான். அது மட்டும் இல்லை, இப்போ தான் ஒரு 100 ரூபாய்க்கு சந்தன மல்லியை வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன். 10 மொத்தத்துக்கு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி சேர்ந்து இன்னும் 100 ரூபாய்க்கு முளையை வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்க வேண்டியதான். அப்புறம் வேறு என்ன, ஃப்ரீசரில் பால் வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பாய். இன்னும் என் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.